பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதலாவது நாங்கள் கட்டுரையை எடுத்துக்கொள்வோம். இன்ஷா இன்ஷா என்று சொல்றது உக்துப் இன்ஷா என்று சொல்றது உக்துப் மகாலத்தன் அன் வாஹிதின் மிம்மா யாத்தி முஸ்தஈனன் பில் அனாசிரில் மஸ்கூரா ஹைசு லா யகில்லு இன்ஷாஉ அன் மிஅத்தை கலிமத்தின். ஒரு கட்டுரை எழுத வேண்டும். முஸ்தஈனன் பில் அனாசிரில் மஸ்கூரா, இந்த அனாசிரில் சொல்லக்கூடியது இந்த விடயங்கள், சரியா? இந்த கட்டுரையோடு சம்பந்தப்பட்ட அந்த குலூஸ், சரியா? ஒரு கட்டுரை எழுத வேண்டும். 200 சொற்கள் அது கட்டாயம் இருக்க வேண்டும். கட்டுரையை பொறுத்த மட்டும் இந்த முறை எதிர்பார்க்கப்படுகின்ற கட்டுரைகளாக மகாரிமுல் அஹ்லாக், நட்பண்புகள். அப்ப நட்பண்புகளை பற்றி நாங்கள் பேசுகின்ற போது அஹம்மியத்து மகாரிமில் அஹ்லாக், அஹம்மியத்து மகாரிமுல் அஹ்லாக், அஹம் என்றால் முக்கியத்துவம், பண்பாட்டின் முக்கியத்துவம் சம்பந்தமாக பேச வேண்டும். அல் ஹாஜத்து இலல் அஹ்லாக்கில் ஹசனா, நட்பண்புகளின்பால் ஏன் தேவை, அதனுடைய தேவைப்பாடு என்ன? அல் ஹாஜா என்பது தேவைப்பாடு. ஆசாருல் அஹ்லாக்கில் ஃபாதிலா, நட்பண்புகளின் விளைவுகள், அது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த 3 அனாசிர்களையும் அடிப்படையாக கொண்டு மகாரிமுல் அஹ்லாக் சம்பந்தமான ஒரு கட்டுரையை எழுத வேண்டும். இந்த கட்டுரை 12ஆம் ஆண்டு புத்தகத்திலே பல அறிஞர்களுடைய கூற்றுக்கள் அல்லது அஹ்லாக் சம்பந்தமான கூற்றுக்களை அடிப்படையாக கொண்டு தரப்பட்ட ஒரு தலைப்பாக இருக்கிறது. எனவே இதை நாங்கள் 200 சொற்களுக்கு கட்டுரைகளாக நாங்கள் தொகுத்துக் கொள்ள வேண்டும். புத்தகத்தில் இருக்கின்ற அதே விடயங்களை பாடமாக்கி எழுதினாலும் பிரச்சனை இல்லை, என்றாலும் அங்கு கூற்றுக்கள் தரப்பட்டிருக்கின்றன. அந்த கூற்றுக்களை வைத்து அழகான வசனங்களாக நாங்கள் அதை அமைத்துக் கொள்ள வேண்டும். மகாரிமுல் அஹ்லாக் சம்பந்தமான ஒரு தொகுப்பு என்னிடம் இருக்கின்றது. தேவைப்பட்டவர்கள் அதை பெற்றுக் கொள்ள முடியும். கட்டாயமாக மகாரிமுல் அஹ்லாக்குக்காக ரெடியாகும். இதுல மிக முக்கியமாக 200 சொற்கள் என்கின்ற போது கட்டுரையிலே குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள் அரபு மொழியின் லுகத்தன், அது லா துஅ்தபரு கலிமத்தன் அவ் முஃப்ரதன், சொற்களாக கருதப்பட மாட்டாது. அல் குர்ஆன் வசனங்களை நீங்கள் அஹ்லாக் சம்பந்தமாக பேசுகின்ற நிறைய அல் குர்ஆன் வசனங்கள் இருக்கின்றன, ஹதீஸ்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நீங்கள் எழுதி நிறைத்தால் அது லுகத்தன் மொழியில சொற்களாக கருதப்பட மாட்டேன். நீங்க லாங்குவேஜ் அடிப்படையாக கொண்டு 200 சொற்கள் இருக்கின்ற வகையில அந்த கட்டுரை அமைத்துக் கொள்ள வேண்டும். கட்டுரை எழுதுகின்ற போது ஒன்றோடு அதை பாடமாக்க வேண்டும். பெரும்பாலும் அரபு மொழியில கட்டுரைகளை பாடமாக்குவார்கள், இலகுவாக இருக்கும் என்பதற்காக வேண்டி, நேரத்தை சுருக்கிக் கொள்வதற்காக வேண்டி பாடமாக்குவார்கள், ஹிஃபுல் பண்ணி வைப்பார்கள். எப்படியும் ஒரு மாணவன் 4, 5, 6 கட்டுரைகளை பாடமாக்குவாங்க. யாரும் மகாரிமுல் அஹ்லாக்கு மட்டும் யாரும் பாடமாக்கிட்டு போகுவாங்க. ஏன்னா மகாரிமுல் அஹ்லாக் வராட்டி கட்டுரை சிக்கலாகும். கட்டுரை என்பது 15 புள்ளிகள். கட்டுரை மிஸ் ஆகினா ஏ மிஸ் ஆகும். ஏ பிக்கு இறங்கும், பி எதிர்பார்க்கறதுக்கு சிக்கு வரும். நவுது பில்லாஹி. கட்டுரை என்பது 15 புள்ளிகள் கொண்ட ஒரு கேள்வி என்பதனால ஒரு 5, 6 கட்டுரைகளுக்காவது நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். குறைந்தது 4ஆவது தெரிந்திருக்க வேண்டும், ஏதாவது ஒன்றை எழுத முடியுமாக. அடுத்தது நாங்க CWW கண்ணங்கரா இந்த முறை பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு கட்டுரையாக இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், ஷக்சியாத் ஸ்ரீலங்கியா, இலங்கை ஆளுமைகள் சம்பந்தமாக பேசுகின்ற அந்த பாடத்திலே முகமது காசிம் சித்திலப்ப என்ற தலைப்பு வந்திருக்கின்றது. அதே போல் அஹ்மது ஒராபி பாசா என்ற அந்த தலைப்பு வந்திருக்கின்றது. இன்னும் அங்கே ஆறுமுக நாவலர், அடுத்தது CWW கண்ணங்கரா என்ற இந்த தலைப்புகள் இருக்கின்றன. CWW கண்ணங்கரா இலங்கை நாட்டிலே பாரிய கல்வி சீர்திருத்த பணிகளை செய்தார்கள் என்ற வகையில் சில போது இந்த முறை பெரும்பாலும் இந்த தலைப்பு இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்த மட்டில் அவருடைய மீளாதுகு, அவருடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, நஷ்அத்துகு, எப்படி வளர்ந்தார், எங்க வளர்ந்தார், ஹிதுமாத்துகு நஹ்வத் தஅலீம், கல்வி குறித்து அவருடைய சேவைகள் என்ன, கல்விக்காக அவராற்றிய பணிகள் என்ன, ஹிதுமாத், இந்த 3 அனாசிர்களையும் வைத்து அந்த கட்டுரை இருக்க வேண்டும். பெரும்பாலும் CWW கண்ணங்கராவை நீங்கள் மரணம் செய்திருப்பீர்கள் நான் நினைக்கிறேன். ஹிஃபுல் செஞ்சிருந்தால் கொஞ்சம் யோசிக்க தேவையில்லை, இருக்கிறது அப்படியே எழுதிட்டு வந்தா சரி. ரைட். சயீத் இப்னு ஆமிர், கடந்த காலம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்திருக்கிறார்கள். சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு பழைய சிலபஸ், ஓல்ட் சிலபஸ் அல் மன்ஹஜுல் கதீமையும் அடிக்கடி வருகின்ற ஒரு தலைப்பு. அரபியத்தில் இல்லாஷியில் இருக்கின்ற அதே தலைப்பை தான் இங்கே புதிய சிலபஸையும் அவர்கள் உட்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு முக்கியமான ஒரு இஸ்லாமிய ஆளுமை, ஷக்சியா இஸ்லாமியா ரலியல்லாஹு அன்ஹு, சயீத் இப்னு ஆமிர்
அவருடைய மீலாதுகு, அவருடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, நஷ்அத்துஹு விலாயத்துஹு, அவர் வந்து கவர்னராக நியமிக்கப்பட்டார். அதுதான் விலாயான்னு சொல்றது, அவருடைய பதவி. அத்துரூஸ் வல் இபர் மின் ஹயாத்திஹி, பாடங்கள் படிப்பினைகள் என்ன? துரூஸ் வல் இபர், இப்ரத்துல் இபர் என்றால் படிப்பினைகள், துரூஸ் என்றாலும் பாடம் படிப்பினை, படிப்பினைகள் மின் ஹயாத்திஹி, அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பெறுகின்ற படிப்பினைகள் என்ன? ஒரு சிம்பிள் லைஃப், அல் ஹயாத் அல் பசீதா, ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு சென்ற ஒரு கவர்னர், வாலி, அவர் சம்பந்தமான ஒரு அழகான கட்டுரை இருக்கின்றது. முடியுமானால் அது பாடமாக்கி கொடுத்தால். இந்த தலைப்பு இல்லாட்டி இன்னொரு ஆளுமை இருக்கின்றது, அல் இமாமு ஷாஃபி, சயீத் இப்னு ஆமிர் அல்லது அல் இமாமு ஷாஃபி எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு தலைப்பு தான். ஆனால் சயீத் இப்னு ஆமிர் கூடுதலாக இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றவர்கள் நாங்கள் சயீத் இப்னு ஆமிரை நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறோம். போனஸாக நீங்கள் மேலதிகமாக மசீதன் மினல் மாலுமாத் நீங்கள் ஏழ்மண்டால் அல் இமாமு ஷாஃபி என்ற அந்த தலைப்புக்கும் கொஞ்சம் உங்களை தயார்படுத்திக் கொண்டால் நல்லது நான் கருதுகிறேன். அடுத்தது 4வது அல் இஸ்லாமு தீனு தஆயுஷ், சகவாழ்வு சம்பந்தமான ஒரு தலைப்பு. சகவாழ்வு சம்பந்தமாக 12ஆம் ஆண்டு புத்தகத்திலே 2 பெரும் கட்டுரைகள், ஒன்று அறிக்கை இடம்பெற்றிருக்கிறது. ஒரு மாநாட்டில் இடம்பெற்ற அறிக்கை அவ்வாறே அங்கே கொப்பி பண்ணி நகர்த்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். என்னுடைய சிலபஸில் சில குறைபாடுகள் இருக்கின்றன. முழுமையடையாத ஒரு சிலபஸாகத்தான் அரபு மொழி சிலபஸ் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு ஓர்டர் இல்லை. 2ஆம் ஆண்டு புத்தகத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதுல ஒரு ஓர்டர் ஒன்று இல்லை. அதுல ஒரு முஸ்தவா ஒன்று இருக்கும். லாங்குவேஜை நாங்கள் படிச்சுக்கொள்ள வந்து கட்டுரைகளை நாங்கள் மாணவர்களுக்கு கொடுக்கின்ற போது அங்கு தரம் பேணப்பட வேண்டும். ஒரு அறிக்கை என்பது வந்து ஒரு மாநாட்டின் அறிக்கை, சர்வதேச மாநாட்டின் அறிக்கை என்பது எப்போதும் அது வந்து மிக தரமான ஒரு அறிக்கையாகத்தான் இருக்கும். கஷ்டமான சில வசனங்கள் அங்கு காணப்படும் என்றாலும் அது எங்களுக்கு சிலபஸாக இருக்கின்றது. இப்போது நாங்கள் சிலபஸ் யூனிவர்சிட்டி வேலையிலே பரீட்சைக்காக தயாராக வேண்டிய நேரம். எதை எவ்வாறு இருப்பினும் அல் இஸ்லாமு தீனு தஆயுஷ் 2 கட்டுரையையும் வாசித்து 200 சொற்களுக்கு உங்களுக்கு விருப்பம் போல உங்களோட தொகுப்பாக நீங்கள் அந்த கட்டுரையை எழுதினால் நான் நினைக்கிறேன் மிக அழகாக அந்த தலைப்பை எழுதலாம். சகவாழ்வு சம்பந்தமாக பேசுகின்ற விடயங்களை நாங்கள் தொகுக்க வேண்டும். அதில் இருக்கிற எல்லாத்தையும் பாடமாக்காம எங்களுக்கு விருப்பமான, எங்களுக்கு பிடிச்ச வசனங்களை தாபீராக்களை எடுத்து தொகுத்தால் நான் நினைக்கிறேன் அழகாக எழுதலாம். மஃஹூமு தஆயுஷ், இந்த சகவாழ்வு எண்ணக்கரு என்ன? மஃஹூமு தஆயுஷ். அல் ஹாஜத்து இலைஹி லதல் முஸ்லிமீன ஃபீ ஸ்ரீலங்கா, இலங்கையிலே முஸ்லிம்களுக்கு ஏன் சகவாழ்வு தேவை? அதன்பால் முஸ்லிம்களுக்கு ஏன் தேவை? சகவாழ்வது சாக வாழ்வதா என்று கேட்பாங்க சார். அஹம்முல் வஸாயில் லித்தஆயுஷ், சகவாழ்வுக்கான மிக முக்கியமான வழிமுறைகள், சாதனங்கள் என்ன? சகவாழ்வை கட்டியெழுப்பதற்கான வழிமுறைகள் என்ன? முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இடையில சகவாழ்வை கட்டியெழுப்பதற்கான முக்கியமான வழிமுறைகள் என்ன? அல் உஸ்வத்துல் ஹஸனா மின் சீரத்தின் நபவிய்யா லித்தஆயுஷ், சகவாழ்வுக்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக அழகிய முன்மாதிரிகள் என்ன? அங்கு சில நிகழ்வுகள், ரசூலுல்லாஹ் இவ்வாறு முஸ்லிம் அல்லாதவர்களுடன் மிகவும் அந்நியமாக சகவாழ்வாக வாழ்ந்தார்கள் என்பதற்கான உதாரணங்கள் தரப்பட்டது. அதான் அல் உஸ்வத்துல் ஹஸனா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே முன்மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வகையில அந்த முன்மாதிரியை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது புத்தகத்தில் இந்த தலைப்புகள் அல்லது இந்த மஃஹூமாத், அனாசிர்கள், அஃப்கார்களை அடிப்படையாக கொண்டு இந்த கட்டுரைகள் எழுதப்பட வேண்டும். அப்ப மகாரிமுல் அக்லாக், TWW பண்ணங்காரா, சயீத் இப்னு ஆமிர் அல்லது அல் இமாம் ஷாஃபிஈ, அல் இஸ்லாம் தீனு தஆயுஷ் போன்ற தலைப்புகளுக்கு மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் இந்த 4 கட்டுரைகளையும் பாடமாக்கினால் ஏதாவது ஒன்று வரும். நீங்கள் இப்போது இந்த தலைப்புகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ, இந்த பாடமாக்குறோம்னு சொல்றது வந்து நாளைக்கு ரிசல்ட்ஸ் வரக்கூட அது உங்களுக்கு சந்தோஷமான ஒரு விடயமாக இருக்கும். உங்களோட இதோட ஸ்கோர்ல அது தாக்கம் செலுத்தும். ஒவ்வொரு புள்ளியும் இதோட ஸ்கோர்ல தாக்கம் செலுத்தும் என்பதை மாணவர்கள் மறந்து விடக்கூடாது. இது கட்டுரை சம்பந்தமான விடயம். அப்ப நான் இறுதியாக சொல்கிறேன், கட்டுரையை உண்டோ எங்களோட லாங்குவேஜ் பவர், அரபியா, மஹாரத்துல் லுகா அரபியா வச்சு எந்த தலைப்பு தந்தாலும் சிந்தனைகளை தொகுத்து எழுதக்கூடிய அந்த திறன் இருக்க வேண்டும். அல்லது இல்லாட்டி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை பாடமாக்க வேண்டும், பாடமாக்கி எழுத வேண்டும். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக 2வது பகுதி போறோம். தர்ஜம் மாயாத், கீழ்வருகின்றவற்றை மொழிபெயர்க்க.
பாருங்க, இந்த வசனம் உங்களுக்கு நான் விடைகளை தொகுத்து தந்திருக்கின்றேன். முடியுமானவர்கள் அந்த டியூட்டை பார்த்துக்கோங்க. நான் கடைசிக்கு அதை நான் தயார்படுத்தி உங்களுக்கு அனுப்பி வைத்தேன். சிலருக்கு அதை பிரிண்ட் எடுக்க முடியாமல் இருக்கும், பிரச்சனை இல்லை. நான் ரெக்கார்டிங் போடுறேன். முடியுமானவர்கள் உங்களோட அந்த இந்த செஷனை மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி ரெக்கார்டிங்ஸை பார்த்து திருப்பி முதலாவது பாருங்க, தர்ஜுமா. முதலாவது கேள்வி, சதமத்னி சையாரத்துன் யௌம அம்ஸ் வன்கசரத் சாக்கி அல் யும்னா. வன்கசரத் சாக்கி அல் யும்னா. أخذتني السائق إلى قسم الطوارئ في المستشفى. وضع الطبيب هذه الجبيرة على ساقي. சதமத்னி சையாரத்தும் யௌம அம்ஸ். நேற்றைய தினம் ஒரு வாகனம் என்னை மோதியது. ஒரு கார் என்று சொல்லலாம், அல்லது ஒரு வாகனம் என்று சொல்லலாம். வன்கசரத் சாக்கி அல் யும்னா. எனது வலது கால், இந்த சாக்கு என்று சொல்றது உண்மையிலே குதிகாலுக்கு நாங்க சொல்றோம். குதிகாலுக்கு சாக்கு என்று சொல்றோம். இன்னொரு கருத்து இருக்குது, முழங்காலுக்கும் குதிகாலுக்கும் இடைப்பட்ட அந்த மசில்ஸ் அந்த பகுதிக்கும் சாக்கு என்று அருண்மொழியில பயன்படுத்துவது. இங்க குதிகால் உடைவது கிடையாது. வன்கசரத் சாக்கி அல் யும்னா. எனது வலது கால் உடைந்து விட்டது. அகதனி அஸ்ஸாஇக்கிலா கிஸ்மித் தவார். கிஸ்மித் தவார் என்று சொன்னது எமர்ஜென்சி யூனிட். எமர்ஜென்சி யூனிட் என்று சொன்னது அவசர சிகிச்சை பிரிவு. அப்ப டிரைவர் சாரதி என்னை வைத்தியசாலையில் இருக்கின்ற அவசர சிகிச்சை பிரிவுக்கு அழைத்து சென்றார், கூட்டிச் சென்றார். அகத இலான்னு சொன்னது அழைத்து சென்றார், கூட்டிச் சென்றார்னு தரும். சாரதி வைத்தியசாலையில் இருக்கின்ற அவசர சிகிச்சை பிரிவுக்கு என்னை அழைத்து சென்றார். நான் சொல்றேன் வத அத்தபீப். மேலும் வத அத்தபீப், வத என்றால் இட்டான், போட்டான் அல்லது வைத்தான். வைத்தியர் வைத்தார் அல்லது போட்டார் அல்லது இட்டார். ஹாதிஹில் ஜபீரா. ஜபீரான்னு சொல்றது பேண்டேஜ், கட்டு. கட்டு போட்டுட்டாங்க ஜபீரா. அலா சாக்கி, எனது காலுக்கு வைத்தியர் இந்த கட்டை போட்டார் அல்லது இட்டார். நேற்றைய தினம் ஒரு வாகனம் என்னை மோதியது. எனது வலது கால் உடைந்து விட்டது. வைத்தியசாலையில் இருக்கின்ற அவசர சிகிச்சை பிரிவுக்கு சாரதி என்னை அழைத்து சென்றார். வைத்தியர் எனது காலுக்கு இந்த கட்டை போட்டார் அல்லது இட்டார். நாங்கள் இதை இது முதலாவது. நாங்க இப்ப அடுத்ததுக்கு வருவோம். ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவது யுஸ்தக்தம். இது வரணும் மஜ்ரூல. யுஸ்தக்தமுல் இன்டர்நெட் من قبل أكثر من مليار شخص في كل أنحاء العالم حسب الإحصائيات. يزداد هذا العدد بسرعة هائلة يوما بعد يوم. يستخدم معناه يستعمل. பயன்படுத்தப்படுகின்றது. அல் இன்டர்நெட், இன்டர்நெட் பயன்படுத்தப்படுகின்றது. மின் கிபலி, மூலம், ஊடாக. மின் கிபலி அக்ஸர் மின் மில்லியார் ஷக்ஸின். மில்லியார்னு சொல்றது ஒரு பில்லியன். சரியா? மில்லியன்றது பில்லியன். அப்ப ஒரு பில்லியன் நபர்களுக்கும் அதிகமானவர்களினால் அல்லது பில்லியனுக்கும் அதிகமான மனிதர்களால் அல்லது நபர்களினால் இன்டர்நெட் பயன்படுத்தப்படுகின்றது. ஆலம், உலகின் எல்லா திசைகளிலும். அன்ஹான்றது அந்த நாட்டிசைகளுக்கும் நாங்க சொல்றோம். நாஹியாண்டால் ஒரு பக்கம் சொல்லுவோம். சொல்றது உலகின் எல்லா பக்கத்திலும் இருக்கின்ற ஒரு பில்லியனுக்கும் அதிகமானவர்களினால் உலகத்தின் நாலா புறங்களிலும் உள்ள அல்லது உலகத்தின் அனைத்து திசைகளிலும் உள்ள ஒரு பில்லியனுக்கும் அதிகமானவர்களினால் இன்டர்நெட் பயன்படுத்தப்படுகின்றது. ஹசபல் இஹ்சாஇயாத், புள்ளி விபரங்களுக்கு ஏற்ப அல்லது புள்ளி விபரங்களின் படி அல்லது கணக்கெடுப்புக்கு ஏற்ப. புள்ளி விபரங்களின் படி உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் உள்ள ஒரு பில்லியனுக்கும் அதிகமான மனிதர்களினால், நபர்களினால் இன்டர்நெட் பயன்படுத்தப்படுகின்றது. யஸ்தாது ஹாதல் அதத்,
இந்த எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. அசுர வேகத்தில். அசுர வேகத்தில் ஹாயில் என்றது உண்மையிலே பிரமாண்டமானது, பெரியது என்று கருத்து. யௌமன் பஅத யௌமின், நாளுக்கு நாள். நாங்கள் யௌமன் அதாவது ஒரு நாளைக்கு விட்டு இன்னொரு நாள்னு சொல்றது யௌமன் பஅத. அது நான் சொல்றேன் நாளுக்கு நாள். நாளுக்கு நாள் இந்த எண்ணிக்கை அசுர வேகத்தில் அதிகரித்து வருகின்றது. உள்ள விவரங்களின்படி உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் உள்ள 1 பில்லியன் நபர்களுக்கும் அதிகமானவர்களினால் இன்டர்நெட் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த எண்ணிக்கை நாளுக்கு நாள் அசுர வேகத்தில் அதிகரித்து வருகின்றது. இரண்டாவது நாங்க இப்ப அடுத்ததுக்கு போவோம். முஅத்தலுல் வஃபயாத்தி முன்ஹஃபிதுன். முஅத்தலுல் வஃபயாத்தி முன்ஹஃபிதுன் إلى حد ما بسبب تحسن الأحوال الصحية وارتفاع مستوى المعيشة وتقدم الرعاية الطبية. مؤدل சொல்றது வீதம், percentage. வஃபயாத் இறப்பு வீதம். முஅத்தலுல் வஃபயாத் இறப்பு வீதம். முஅத்தலுல் மவாலித் பிறப்பு வீதம். முஅத்தலுல் வஃபயாத்தி முன்ஹஃபிதுன், இறப்பு வீதம் குறைந்திருக்கின்றது. முன்ஹஃபிதுன் மஅனாஹு கலீலுன் என்று கருத்து. அதாவது முன்ஹஃபிதுனால இன்னொரு கருத்து தாழ்ந்தது. முர்தஃபிஉன் உயர்ந்தது, முன்ஹஃபிதுன் தாழ்ந்தது, பொட்டம். ரைட். முஅத்தலுல் வஃபயாத்தி முன்ஹஃபிதுன் இன்னும் மஅனாஹு குறைந்திருக்கின்றது. இலா ஹத்தின் மா, ஓரளவிற்கு. இலா ஹத்தின் மான்றது ஓரளவுக்கு. எதன் காரணமாக? பிஸபபி தஹஸ்ஸுனில் அஹ்வாலி ஸிஹ்ஹிய்யா, ஆரோக்கிய நிலைமைகள் சிறப்பாக இருப்பதன் காரணமாகவும், வர்திஃபாஇ முஸ்தவல் மஈஷா, வாழ்க்கை தரம் உயர்ந்திருப்பதன் காரணமாகவும், வதகத்துமிர் ரிஆயத்தி திப்பிய்யா, வைத்திய பராமரிப்பு முன்னேற்றம் கண்டிருப்பதன் காரணமாகவும். இந்த 3 காரணத்தினாலும் ஓரளவுக்கு இறப்பு வீதம் குறைந்திருக்கிறது. இப்ப நாங்க இதை முடிவெடுப்பதாக இருந்தால், சுகாதார நிலைமைகளின் முன்னேற்றம், வாழ்க்கை தரம் உயர்வு மற்றும் மருத்துவ சேவையின் முன்னேற்றம். இந்த மருத்துவ சேவை, இந்த மருத்துவ கண்காணிப்பு, மருத்துவ கண்காணிப்பு, அதான் மருத்துவ செயல்முறை முன்னேற்றம் போன்றன காரணமாக இறப்பு வீதம் ஓரளவுக்கு குறைந்துள்ளது. நான்காவது, யகூமுல் ஆமிலூன ஃபில் பிக்ஸத்தி டிப்ளோமாசியா பிஇத்தத்தி மஹாமின் அஹம்முஹா தௌசீகுல் அலாகாத் பைனல் பலதைன். காம பி மஅனாஹு மேற்கொண்டான். காம பினால் மேற்கொண்டான். யகூமுல் ஆமிலூன ஃபில் பிக்ஸத்தி டிப்ளோமாசியா, ராஜதந்திர தூதுக்குழுவிலே பணிபுரிகின்றவர்கள், வேலை செய்கின்றவர்கள் மேற்கொள்கின்றனர். இந்த சொல் முஹிம்மத்துன் மஹாம் என்று சொல்றது உங்களுக்கு தெரியும். முஹிம்முன் என்ற சொல் முக்கியமானது, இம்பார்ட்டன்ட். முஹிம்முன் என்றது ஒரு சிஃபத். ஆனா இதே சொல் முஹிம்மத்துன் என்று வந்தால், முஹிம்மத்துன் என்று சொல்றது ஒரு இஸ்ம், ஒரு பெயர் சொல். முஹிம்மத்துன் தான் பணி. அட பன்ம மஹாமுன், முஹிம்மத்துன் பன்ம மஹாமுன். அதான் நீங்க பிஇத்தத்தி மஹாமின் என்று வந்திருப்போம் நாங்க பார்க்கணும். பிஇத்தத்தி மஹாமின். அப்ப யகூமுல் ஆமிலூன ஃபில் பிக்ஸத்தி டிப்ளோமாசியா, ராஜதந்திர தூதுக்குழுவிலே பணிபுரிகின்றவர்கள் மேற்கொள்கின்றனர். எதனை? பிஇத்தத்தி மஹாமின், பல பணிகளை மேற்கொள்கின்றனர். ராஜதந்திர தூதுக்குழுவிலே பணிபுரிகின்றவர்கள், வேலை செய்கின்றவர்கள் பல பணிகளை மேற்கொள்கின்றனர். அஹம்முஹா, அவற்றுள் மிக முக்கியமானது எது சொன்னால், தௌசீகுல் அலாகாத்தி பைனல் பலதைன், 2 நாடுகளுக்கும் இடையிலான தொடர்புகளை பலப்படுத்துதல் அல்லது வலுப்படுத்துதல் அவற்றுள் மிக முக்கியமானவை ஆகும். ராஜதந்திர தூதுக்குழுவில் பணியாற்றுகின்ற ஊழியர்கள் பல பணிகளை மேற்கொள்கின்றனர், செய்கின்றனர். அதில் மிக முக்கியமானது 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை பலப்படுத்துவதாகவும் அல்லது வலுப்படுத்துவதாகும். ஐந்தாவது, மக்கத்துல் முகர்ரமா, மக்கா நகரம். هي إحدى مدن المملكة العربية السعودية.
சவுதி அரேபியாவின் நாடுகளில் ஒன்றாகும். மின் மக்கத்துல் முகர்ரமா ஹிய இஹ்தா ஒன்றாகும். இது இஹ்தான்னு வார்த்தை உங்களுக்கு தெரியும். அஹத் இஹ்தா. முதக்கர் வந்தால் அஹத யூஸ் பண்றது, முஅன்னஸ் வந்தால் இஹ்தா. இப்போ இஹ்தல் மதாரிஸ் அஹது துல்லாப் ஒரு மாணவன், மாணவர்களுள் ஒருவன். இஹ்தத் தாலிபாத் ஒரு மாணவி அல்லது மாணவர்களுள் ஒருவர். மக்கான்றது முஅன்னஸ். எனவேதான் ஹிய இஹ்தா முதுனில் மம்லக்கத்தில் அரபியத்தி சௌதியா. மக்கா நகரமானது சவுதி அரேபியாவின் நகரங்களுள் ஒன்றாகும். அது ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த தம்ம என்றது மஜ்ஹூல நாங்கள் மொழிபெயர்க்கிறோம். தம்ம தஅசீஸ் மஅனாஹு உஸ்ஸிஸத். உஸ்ஸிஸத் மக்கா. தம்ம தஅசீஸ்ன்றது மஅனாஹு உஸ்ஸிஸத் மக்கத்து. மக்கா ஸ்தாபிக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. முன்து அக்ஸரி மின் அல்ஃபை ஆமின். கிறிஸ்துக்கு முன். இதுல கபுல் மீலாத். இந்த கபுல் மீலாத் என்று சொல்றது வந்து கிறிஸ்துக்கு முன். கபுல் மீலாத் பஅதல் மீலாத். இந்த சொற்களை பரிச்சயம் இந்த மீலாதுன்னு சொல்றது மீலாதுல் மசீஹ். இது எனக்கு சரியா? கபுல் மீலாத் பஅதல் மீலாத். கிறிஸ்துக்கு முன், கிறிஸ்துக்கு பின். அப்ப கிறிஸ்துக்கு முன் 2000க்கும் அதிகமான ஆண்டுகளுக்கு முன் இது ஸ்தாபிக்கப்பட்டது. முன்சூன்று சொல்றது உங்களுக்கு தெரியும். முன்சூன்றது முன், கபுலாண்ட கருத்து சரியா? அப்ப இந்த மக்கா நகரமானது கிறிஸ்துக்கு முன் 2000க்கும் அதிகமான அக்ஸருமின் சரியா? முன்சு அக்ஸர் அது தம்ம தஅசீசுஹா. அது தம்ம தஅசீசுஹா முன்சு அக்ஸரி மின் அல்ஃபை ஆமின் கபுலல் மீலாத். கிறிஸ்துக்கு முன் 2000க்கும் அதிகமான ஆண்டுகளுக்கு முன் இந்த நகரம் மக்கா நகரம் ஸ்தாபிக்கப்பட்டது. மக்கா நகரமானது சவுதி அரேபிய நகரங்களுள் ஒன்றாகும். அது கிறிஸ்துக்கு முன் 2000க்கும் அதிகமான ஆண்டுகளுக்கு முன் ஸ்தாபிக்கப்பட்டது. இது 5 வசனங்கள் உங்களுக்கு தர்ஜுமாவுக்கு வழங்கப்படுகிறது. அன்பார்ந்த மாணவர்களே, இந்த வசனங்கள் தான் வரும் என்று எங்களுக்கு சொல்லலாம். தர்ஜுமாவை பொறுத்தமட்டில் நீங்க பாருங்க, கடந்த கால வினாக்களை ஹிவார்ல இருந்து தர்ஜுமாவுக்கு சில விடயங்கள் எடுக்கப்பட்டது. ஹிவார்ல கதைகள்ல இருந்து தர்ஜுமாவுக்கு சில பகுதிகள் எடுக்கப்பட்டது. கட்டுரைகள்ல இருந்தும் எடுக்கப்பட்டது. எனவே 12ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டு புத்தகத்துல எந்த பகுதியிலிருந்தும் தர்ஜுமாவுக்கு எடுக்கப்படலாம். இந்த பகுதியிலிருந்து தான் தர்ஜுமா இஸ்திமாரா அல்லது ஹிவாராத் ரசாயனம் சொன்னால் இன்னின்ன கடிதங்களை தான் படிக்கணும், இன்னின்ன அறிக்கை தான் படிக்கணும்னு சொல்லி எங்களுக்கு சொல்லேன், வரையறுத்து படிக்கணும். ஆனா தர்ஜுமா பொறுத்த மட்டும் தர்ஜுமா ஹிய மஹார் ஹிய ஃபன். அது ஒரு கலை சரியா? எந்த பகுதியை தந்தாலும் அதை நாங்க செய்யக்கூடிய அந்த திறமையை நாங்க வளர்த்துக் கொள்ள வேண்டும். எனவே மேலோட்டமான ஒரு வாசிப்பு கட்டாயம் தேவைப்படுகின்றது. தர்ஜுமாவுக்கு மிக முக்கியமானது முஃப்ரதாத், சொற்களை அறிந்திருக்க வேண்டும், சொற்கள் பரிச்சயமாக இருக்க வேண்டும். அது தர்ஜுமாவாக இருக்கலாம் அல்லது தஅரீப், தமிழ்ல இருந்து அரபுக்கு மாற்றுவதாக இருக்கலாம். எனவே இந்த பகுதியை பொறுத்த மட்டும் நீங்க வாசிப்பு தேவைப்படுகிறது. முடியுமான அளவு நீங்கள் முக்கியமான சொற்களை வாசித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக 13ஆம் ஆண்டு புத்தகத்துல சில விஷயங்கள் இலகுபடுத்தப்பட்டது, ஓரளவுக்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு புத்தகமாக 13ஆம் ஆண்டு அந்த கைட் புக் எங்களுக்கு சொல்லிடும். என்றால் அதுல ஒரு பாடம் தரப்பட்டு முஃப்ரதா தரப்பட்டு கீழே தாபீராத், அஹமு தாபீராத், முக்கியமான அந்த பாடத்துல வருகின்ற நஹு சட்டங்களை அடிப்படையாக கொண்ட வசனங்கள் அல்லது முக்கியமாக பயன்படுத்தப்படுகின்ற சொற்களை வைத்து வசனங்கள் தரப்படும். எனவே அந்த பகுதியையாவது கட்டாயம் மாணவர்கள் மாணவிகள் கொஞ்சம் மியூட் பண்ணி ஓகே. நாங்க இன்ஷா அல்லாஹ் இப்போது அடுத்த பகுதிக்கு வருவோம். அர்ரிப் மாயாத்தி. அர்ரிப் மாயாத்தி கீழ் வருகின்றவற்றை அரபுக்கு மாற்ற. தரீப் தரீபுல் ஜும்லா மினல் லுகத்தி தஅமீதியா. பாருங்க, எனக்கு ஒரு கோட் வாங்குவதற்கு எனது தாயோடு நான் ஆடைகள் சந்தைக்கு சென்றேன். கடைகளும் வியாபார நிலையங்களும் அதிகமாக இருந்தன. 13ஆம் ஆண்டு கைட் புக்ல வருகின்ற ஒரு உரையாடலோட சம்பந்தப்பட்ட ஒரு வசனம். பாருங்க,
அது எப்படி வரும்? ஸஹப்து மஅ உம்மி, ஸஹப்து மஅ உம்மி. உங்களுடைய தாயுடன் இலா சூக்கில் மலாபிஸ். சரியா? ஸஹப்து மஅ உம்மி. சரியா பாருங்க, எப்படி வரும்? ذهبت مع أمي. இங்க பாருங்க, ஸ்கிரீன் விளங்குதா புள்ளோல்? ஓம் ஸ்டார் விளங்குது. ஓகே, இங்க பாருங்க, ذهبت مع أمي. அப்ப என்ன? எனது தாயோடு நான் சென்றேன். இலா சூக்கில் மலாபிஸ். சூக்கில் மலாபிஸ் சொல்றது வந்து ஆடைகள் சந்தைக்கு நான் சென்றேன். எதற்காக? கை அஷ்டரிய அல்லது லி அஷ்டரிய. அதவாத்து நஸ்ப எதையும் கொள்ளலாம், கையை போடுவோம் அந்த லி அஷ்டரியன்னு கொள்ளும். கை அஷ்டரிய லீ மெத்தபன். மெத்தபன்றது கோட். ஒரு கோட்டை எனக்கு வாங்குவதற்காக ஆடைகள் சந்தைக்கு எனது தாயுடன் நான் சென்றேன். வகாலத்தி தகாக்கி, துக்காண்ட பன்ம தகாக்கி. வல் மஹல்லாத்து திஜாரியா. அல் மஹல்லாத்து திஜாரியான்னு சொல்றது வியாபார நிலையங்கள். மஹல்லும் மஹல்லாத்துன்னு சொன்னாலும் கடைகளுக்கு தான் ஷாப்ஸ். மஹல் துக்கான்னு சொன்னாலும் மஹல்னு சொன்னாலும் கடைக்கு நாங்க சொல்லுவோம். நாங்க சொல்லுவோம் வியாபார நிலையங்கள். வக்காலத்தி தகாக்கி அல்லது அல் மராக்கிஸ் திஜாரியான்னு சொல்லப்படுவோம் உங்களுக்கு. இதுல வந்து வக்காலத்தி தகாக்கி அல்லது அல் மராக்கிஸ் அத்திஜாரியா என்று சொல்லப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, ரெண்டும் சரி. அல் மராக்கிஸ் அத்திஜாரியா வியாபார மத்திய நிலையங்கள், சரியா? மத்தியஸ்தான். பாருங்க, கசீரத்தன் அதிகமாக இருந்தது. எனக்கு ஒரு கோட் வாங்குவதற்கு எனது தாயோடு நான் ஆடைகள் சந்தைக்கு சென்றேன். கடைகளும் வியாபார நிலையங்களும் அதிகமாக இருந்தன. ذهبت مع أمي إلى سوق الملابس كي أشتري لي معطفا. وكانت الدقاقين والمحلات أو مراكز التجارية كثيرة. أنا وأخواتها. அடுத்த வசனம் இரண்டாவது பார்த்தார். தமிழ்ல எவ்வகையான தீவிரவாத சிந்தனையையும் மறுக்கும் இஸ்லாம் நாகரிகங்களுக்கு இடையிலான மோதல் பற்றிய சிந்தனையையும் மறுக்கின்றது. மேலும் அது நாகரிக கலாச்சார பன்மைத்துவத்தை மதிக்கின்றது. அப்ப இதுல பாருங்க, இந்த நபதன்ற சொல்ல நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். நபத மறுக்கிறதுக்கு ரஃபதே யூஸ். இப்ப இங்க பாருங்க, நீங்க புத்தகத்துல இருக்கிற மாதிரிதான் நீங்க பயன்படுத்த வேண்டிய தேவை ஒன்று இல்லை. இதுக்கு நீங்க ரஃபதே யூஸ், யர்ஃபுதுல் இஸ்லாம்னு போட்டாலும் சரி. ரஃபத யர்ஃபுத், ரஃபத நபத. நபதண்ட உண்மையிலே துடை தெரிந்தான். நபதன தூக்கி வீசுறதுக்கு நாங்க சொல்றது யார் பிரமாட கருத்து. நபத மகனாகும் பிரமா. அப்ப இங்க நாங்க அந்த இஸ்லாம் தூக்கி எறிகிறதுன்னு சொல்லி மொழிபெயர்க்கல, அதற்கு நாங்க மறுக்கிறதுன்னு சொல்லி மொழிபெயர்க்கிறோம். அப்ப இங்க பாருங்க, இப்ப நபரே உங்களுக்கு யூஸ் பண்ணுவோம் அல்லது யர்ஃபுதுல் இஸ்லாம் என்பது இஸ்லாம் ஃபிக்ரத ஸிரா மோதல் சிந்தனையை இஸ்லாம் மறுக்கின்றது அல்லது துடை தருகின்றது. பைனல் ஹதாராத் நாகரிகங்களுக்கு இடையிலான மோதல் சிந்தனை. சிரா சிரான்னு சொன்னால் உண்மையிலே சண்டை. முசாரா ஆண்டு சொல்றது வந்து நாங்க குத்து சண்டைக்கு நாங்க சொல்றோம். முசாரான்றது அடிச்சு போறத நாங்க சொல்றோம். மல்யுத்தம். மல்யுத்தம், குட். மல்யுத்தம் தானே, சண்டை அடிச்சு போறது தான் முசாரான்னு சொல்லுங்க. என்பதுல் இஸ்லாம் என்பதுல் இஸ்லாம் ஃபிக்ரத் அஸ்ஸிராஇ பைனல் ஹதாராத் நாகரிகங்களுக்கு இடையிலான மோதல் சிந்தனையை இஸ்லாம் மறுக்கின்றது. கமா என்பது, சரியா, அது மறுக்கின்றது, துடை தருகின்றது. அல் ஃபிக்ரல் முத்தர்ரிஃப்,
அல் ஃபிக்ருல் முத்தத்தர்ரிஃப்னு சொல்றது வந்து தீவிரவாத சிந்தனை. முத்தத்தர்ரிஃப்னு சொன்னா தீவிரவாதிக்கு நாங்க சொல்றோம். முத்தத்தர்ரிஃபுன் ஹுவ ரஜுலுல் முத்தத்தர்ரிஃப், அவன் ஒரு தீவிரவாதி. அப்ப தீவிரவாத சிந்தனையையும் அது துணை தருகின்றது அல்லது மறுக்கின்றது. ஐயங்கான எவ்வகையான தீவிரவாத சிந்தனையாக இருந்தாலும் சரி, இங்க நாங்க ரெண்டு வகையில இருப்போம். கமா என்பது அல் ஃபிக்ர் அல் முத்தத்தர்ரிஃப ஐயங்கான தீவிரவாத சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனையாக இருந்தாலும் சரி அதை மறுக்கின்றது. மேலும் பன்மைத்துவம், இதுக்கு கனவு ஒன்று சொல்லுவோம், அத்தஅத்துதுன்னு சொல்லுவோம். அத்தஅத்துத் அல்லது அத்தனவ். ويحترم التنوع الحضارية والثقافية. الحضاري என்று சொல்றது வந்து நாகரீகம், ثقافي என்று சொல்றது கலாச்சாரம். அப்ப அது நாகரீக கலாசார பண்டைத்துவத்தை மதிக்கின்றது. எஹ்தரம ரெஸ்பெக்ட் பண்றது. எஹ்தரம யஹ்தரிமு இஹ்திராம், ரெஸ்பெக்ட் பண்றது. பாருங்க, எவ்வகையான தீவிரவாத சிந்தனையை மறுக்கும் இஸ்லாம் நாகரீகங்களுக்கு இடையிலான மோதல் பற்றிய சிந்தனையையும் மறுக்கின்றது. மேலும் அது நாகரீக கலாசார பன்மைத்துவத்தை மதிக்கின்றது. என்பது இஸ்லாம் ஃபிக்ரத் الصراع بين الحضارات كما ينبذ الفكر المتطرف أيا كان النوع ويحترم التنوع الحضاري والثقافي. மூன்றாவது தமிழ்ல எப்படி இருக்குது? பாகுபாடு காட்டாமல் இருப்பது. பாகுபாடு காட்டாதிருப்பது மனித உரிமைகளுக்கான சர்வதேச சட்டத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு பூரணம் பெற்ற கொள்கையாகும். அதமு தம்யீஸ், அதமு தம்யீஸ், தம்யீஸ் நாங்கள் படிச்சோம் நகுல. மையதன வேறுபடுத்தினான், டிவைட் பண்ணினான், சரியா? அதமு தம்யீஸ்ன்னு சொல்றது வந்து பாகுபாடு காட்டு. அதமு தம்யீஸ் பைனல் அவுலாத், பிள்ளைகளுக்கு மத்தியில் பாகுபாடு காட்டாமல் இருத்தல், சரியா? அதமு தம்யீஸ் மப்தஉன் ஷாமிலுன், ஒரு பூரணமான கொள்கை. மப்தஉன்றது மேல பாலிசி, ஒரு பாலிசி, சரியா? முழுமையான ஒரு பாலிசி, பூரணம் பெற்ற ஒரு கொள்கை. எதுல? ஃபில் கானூனி தௌலி, இன்டர்நேஷனல் லா, சர்வதேச சட்டத்தில். எதற்கான? ஹுகூக்குல் இன்சான், ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகளுக்கான சர்வதேச சட்டத்தில் அந்த ஃபீயத்தான் நாங்க இடம்பெற்றிருக்கிறது சொல்லி மொழியாக்கம் செய்திருக்கு. பாகுபாடு காட்டாமல் இருப்பது அல்லது காட்டாதிருப்பது மனித உரிமைகளுக்கான சர்வதேச சட்டத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு பூரணம் பெற்ற கொள்கையாகும். பூரணம் பெற்ற கொள்கையாகும். அடுத்தது நாலாவது ஹுஸ்னுல் குலுக். தமிழ்ல பார்த்துருக்கோம் துர்நடத்தை. இது மகாரிமுல் அக்லாக்ல வார பாருங்க. இப்ப இது பாருங்க, இது வந்து நான் சொன்ன ஹிவார்ல வருது. இது வந்து தாயிஷ்ல வரும்னு நினைக்கிறேன். அதமு தமீஸ் ஹுகூக்குல் இன்சான்ல வருது, மகாரிமுல் அக்லாக்ல பாடத்துல வருது. இது வந்து இன்டர்நெட்டோட சம்பந்தப்பட்ட பாடத்தை வருகின்ற ஒரு வசனம். அப்படி மீது தர்ஜுமா என்று வருகின்ற போது பல தலைப்புகள்ல இருந்து அவங்க எடுப்பாங்க, ஒன்று மாதிரி இருப்பாங்க. ஓகே. ஹுஸ்னுல் குலுக் நட்பண்பு யஸ்துரு கதீரம் மினஸ் ஸய்யிஆத், அதிகமான மோசமான விடயங்களை மறைக்கின்றது. அவ்வாறு கமா அன்ன சூஅல் குலுக், மோசமான பண்பு யுகத்தி கத்தா யுகத்தி, கத்தான்னு சொன்னால் மூடிதான், ரிதான்னு சொல்றது நாங்க மூடிக்கு சொல்லுவோம் ரிதாஹும். அன்ன சூஅல் குலுக் யுகத்தி கதீரம் மினஸ் ஸய்யிஆத், அவ்வாறு மோசமான பண்புகள் அதிகமான நன்மையான விடயங்களை அது மறைக்கின்றது. எப்படி மொழிபெயர்ப்பு உடச்சி மொழிபெயர்ப்போம் வேணும் அல்லது எங்களுக்காக எப்படி மொழிபெயர்ப்போம் வேணும்? அப்படி துர்நடத்தை அதிகமான நற்குணங்களை மூடி மறைப்பதை போன்றே நட்பண்பு அதிகமான துர்நடத்தைகளை, இந்த துர்நடத்தைகள் சொல்றது கசீரமின செய்ய மோசமான விடயங்களை மூடி மறைக்கும். நான் பேசுற கேக்குதா புள்ளோல்? ஓகே. அடுத்தது பாருங்க, ஐந்தாவது லம் யுஹ்தரா அல் இன்டர்நெட். இது வந்து பாருங்க யுஹ்தரா மஜ்ஹூல்,
லம் யுஹ்தரா கண்டுபிடிக்கப்படவில்லை. இஹ்தர மஅனாஹு கண்டுபிடித்தான். இக்தஸபட கருத்து. இஹ்திராஉம் இஹ்திராஆத்துன கண்டுபிடிப்புகள். இஹ்தர யஹ்தரிஉ மஅனாஹு இக்தஷஃப. இக்தஷஃப இக்தஷஃபையும் இஹ்தரையும் ஒரே கருத்து. உங்களுக்கு தர்ஜுமால நேர நேரத்தை செலவழிக்கும். சிமிலரான வகையில நாங்க இதோட சம்பந்தப்பட்ட நிறைய சொற்கள் இருக்குது. ஒவ்வொரு சொல்லுக்கும் நிறைய சொற்கள் இருக்குது. அதுல பயன்பாட்டுல வசனங்கள் எல்லாம் இருக்குது. எங்களுக்கு இப்ப பார்க்க அது நாங்க இப்ப ஜஸ்ட் மொழிபெயர்ப்போம். லம் யுஹ்தரா அல் இன்டர்நெட். இன்டர்நெட் கண்டுபிடிக்கப்படவில்லை. நேர காலத்தோடு. உண்மையிலே வக்த் முபக்கிர்னு சொல்றது நேர காலத்தோடு. நேர காலத்தோடு ஆரம்ப காலங்கள்ல இன்டர்நெட் கண்டுபிடிக்கப்படவில்லை. மினத்தாரீகில் ஹதீஸ் நவீன வரலாற்றிலே ஆரம்ப காலத்தில் இன்டர்நெட் கண்டுபிடிக்கப்படவில்லை. நவீன வரலாற்றில் இணையம் நேர காலத்தோடு கண்டுபிடிக்கப்படவில்லை என்றாலும் லாக்கின்னஹு அது எமது வாழ்வில் தகல ஹயாத்தனா பிசுர்அத்தின் ஹாயிலா அசுர வேகத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் அது நுழைந்துள்ளது. இன்டர்நெட் ஆனது நவீன வரலாற்றிலே நேர காலத்தோடு கண்டுபிடிக்கப்படவில்லை என்றாலும் அது எங்களுடைய வாழ்க்கையில் அசுர வேகத்தில் நுழைந்துள்ளது. அது நுழைந்து விட்டது. ஓகே, இது தர்ஜுமான பகுதி.